ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குபேர பூஜை செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு மண்பானையில் மஞ்சள் தடவிக்கிறேன். உள்ளேயும் வெளியும் தடவிக்கணும். தடவிட்டு குங்குமம் வச்சுக்கிறேன். இது இல்லாட்டி படி கூட எடுத்துக்கலாம். காப்பர் இல்லாட்டி பிராஸில் படி வாங்கிக்கோங்க. இதை செஞ்சுட்டு ஃபுல்லாக காயின் நிரப்பிக்கிறேன். நீங்கள் குபேர பூஜை செய்கிறதுக்கு 108 காயின் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வெள்ளி காயின் மகாலட்சுமி படம் போட்டது, அதுக்கப்புறமா அம்மன் படம் போட்ட 2 காயின் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 ஏலக்காய், 3 கிராம்பு நல்ல நிலையில் இருக்கணும், அதையும் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு இதை குபேரர் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா குபேர விளக்கு ஏற்றுறதுக்கு அக்ஷத அரிசி ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் அக்ஷத அரிசி போட்டுட்டு அது மேலே 5 ரூபாய் காயின் வச்சுட்டு அதுக்கப்புறமா குபேர விளக்கு வச்சுக்கிறேன். நெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம். நெய் ஊற்றிட்டு பச்சை கலர் திரி போட்டுக்கிறேன். இதை வியாழன் வெள்ளி 2 நாளும் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும் போது இதை செய்யலாம். குபேர தீபம் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு 2 திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாம்.